ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் டேட்டா என்ட்ரி அப்படின்னோட்டு சொல்லி நானும் ஆன்லைனில் பார்க்குறேன். நிறைய பேர் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறனோட்டு இது பண்ணுவாங்க. அந்த டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் நான் சொல்லிடுறேன். முதலாவது இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க், அதாவது நீங்கள் ஃப்ரீலான்ஸில் ஒரு சர்வீஸ் ஒன்று நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அதாவது டேட்டா என்ட்ரி சர்வீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறேன்னு நீங்கள் உங்களுடைய சர்வீஸுக்கான ஒரு ப்ரொஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஆன்லைனில் என்ன பண்ணுவீங்க, இப்போ ஆன்லைன் டேட்டா என்ட்ரி சம்மந்தமாக தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அதை நீங்கள் சர்வீஸ் தேவைப்பட்டாக்களுக்கு நீங்கள் உங்களை இம்ப்ரெஷன் பண்ணுவீங்க, நீங்கள் ஆஃபரை கொடுப்பீங்க. அது அவங்க உங்களுக்கு ஓகேன்னு ஒரு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை தருவாங்க, ஒரு டேட்டாவை தருவாங்க, அதை நீங்கள் என்ட்ரி பண்ணி கொடுக்கணும். அதை நீங்கள் எக்ஸலோ எனிதிங் டேட்டா என்ட்ரி. ஓகே, ஏதாவது ஒரு டேட்டாவை உங்களுக்கு நீங்கள் இதில் எக்ஸல்லையோ நீங்கள் வேறு எங்கேயாச்சும் என்ன பண்ணித்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி கொடுக்குறது, இதுதான் ஒர்க். ஓகே, இது வந்து என்னென்னா அந்த டைப் ஆஃப் ஒர்க்கில் என்ன நடக்கும்னா, சேவிஸ் வந்து உங்களுக்கு போட்டியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் அவங்கள கெச் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு செக்ஷன். இன்னொன்று என்னென்னா, ஒரு ஆக்டிவ் இன்கம் நானே போட்டிருப்பேன். சில டேட்டாக்கள் உங்களுக்கு கெப்ஷாவாக வரும், அதை நீங்கள் என்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து அது மாதிரி இல்லை, ஆக்டிவ் இன்கம். நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனாலும் ஒர்க் பண்ணலாம். ஒரு நீங்கள் 6 to 8 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதிலேருந்து நீங்கள் ஒரு 1500 இது பண்ணலாம். கொஞ்சம் அட்வான்ஸான சில விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணால், நான் ஃப்யூச்சரில் அந்த டைப்பிங் ஜாப்னு ஒன்று போட்டிருப்பேனே, அதுக்கு நான் சில அந்த ட்ரிக்ஸுகளை நான் ஷேர் பண்ணுவேன். ஏழுமா இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. கொஞ்சம் ப்ரொஃபஷனலான டைப்பர்ஸ்னா ஓகே, அதை நம்ம டைப்பிங்கில் கொண்டு வரோம். டேட்டா என்ட்ரி தான், பட் நம்ம அதை டைப்பிங்கில் கொண்டு வருவோமா. ஓகே, இன்னொரு ஸ்கீம் இருக்குது என்னென்னா ரிமோட் ஒர்க். இது என்னன்னு சொன்னால், ஒரு கம்பெனி வந்து தனக்கு டேட்டா என்ட்ரி பர்சன்ஸ் தேவைன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, ஆன்லைனில் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே அவங்களுக்கு செய்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு அந்த கம்பெனி உங்களை சாட்டிஸ்ஃபைட் ஆகினா கண்டினியூஸாக உங்களுக்கு அந்த ஒர்க்கு தரும். ஓகே, ஸோ அப்படி நாங்களும் செய்கிறோம், நிறைய பேர் இப்போ செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ். பட் நீங்கள் அவங்கள ப்ரொப்போசல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ சொல்ல போகிற வெப்சைட், இந்த சொல்ல போகிற விஷயங்கள் வந்து அது உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸில் இது பண்ணும். ஃப்ரீயாகவும் நீங்கள் செய்து கொள்ளலாம். பட் பெய் பண்ண போகல நீங்கள் என்னென்னா, இந்த பே பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்கக்கூடாது சரியான இடத்துல. அதாவது அதுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் கிளாஸ் செய்கிறோம், நம்ம ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் செய்கிறோம். இதில் ஒரு பிள்ளை வந்து 60,000 ஏர்ன் பண்ணுது, 80,000 ஏர்ன் பண்ணுது, 1 lakh ஏர்ன் பண்ணுது. இந்த பிள்ளை இதுக்கு முதல் இந்த கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணுற அந்த 10,000 அல்லது 15,000க்கு இது பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ரீச் பண்ணியிருக்காது. என்னன்னா, எந்த ஒரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஒன்று தேவை. அடுத்து நீங்கள் படிப்புக்காக முதலீடு செய்கிறத எந்த ஒரு இதுலையும் இது பண்ண வேணாம். ஓகே, நான் இதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னு சொல்கிறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை, அதை நீங்கள் விளைய கொண்டீங்கன்னா சரி. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி ஒரு இது ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. நீங்கள் எடுத்ததுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. இங்கே ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் பண்ணக்கூடிய செட்டப்புகளை நாங்கள் செய்து தந்துடுவோம். அதிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ண வேண்டியது தான். இது வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஆளில் தங்கியிருந்தெல்லாம் ஒர்க் பண்ணுறல, இங்கே அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வேர்ல்டு வைடாக 1,00,000 பேரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலுமே உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்கும். உங்களோட ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா, ஃப்யூச்சரில் ஜாப்ஸை அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50 மில்லியன் ருபீஸுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் 5 இயர்ஸ் ஆக போகுது. கம்மிங் February எங்களோட இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1,500 மெம்பர்ஸ்கிட்ட நெருங்கிட்டாங்க. ஏர்னிங் உங்களோட ஒர்க் அண்ட் டெடிகேஷனை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வேலை செய்யணுமா, இந்த நாங்கள் காசு தாங்க, நீங்கள் மாதம் காசு தாங்க, மைனிங் பண்ணித்தாங்க, அதெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் அப்படி நீங்கள் சோம்பேறியாக்க நீங்கள் தேவையில்லை. ஓகே, அந்த தெளிவை விளையும் கொள்ளணும். உங்களை ரிச் ஆக்குறதுக்கு வந்து உங்களை ரிச் ஆகணும்னு சொல்லி நினைக்க வேண்டிய முதலாவது தரப்பு யாருன்னா அரசாங்கம். அப்போ அந்த அரசே வந்து அப்படி இல்லை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து இப்போ இந்த உங்களை சொல்கிறாங்க தானே, நான் மைண்ட் பண்ணி தரேன், நீங்கள் காசு தாங்க, மாதம் எவ்வளவு தரேன் இவ்வளவு போடுங்கன்னு ஒரு அது கவர்மெண்ட்டே செய்யலாமே. இல்லை கவர்மெண்ட் இப்போ இவங்க காசு தாருன்னு உங்களுக்கு காசு தாருன்னு சொல்ல, இப்போ உங்களுக்கு 6வது அறிவு நமக்கு இது பண்ணது ஒரு பகுத்தறிவு தான் அது. அந்த மெச்சூரிட்டி வந்து உங்கள்கிட்ட வேணும். அப்போ கவர்மெண்ட் எமக்கு தருது, கவர்மெண்ட்டே செய்யலாமா அது. ஏன்னா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு சரியாக மணி தேவை. அப்போ இவங்கள்ட்ட கொடுத்துட்டு சும்மா என்ன வருது எடுக்கலாமே.
அது அப்படி இல்லையா? அப்படி எங்கேயுமே இல்ல. நீங்க கஷ்டப்படாம யாராவது சக்சஸ் பெர்சன் நான் சும்மா இருந்து இவர்கிட்ட காச குடுத்து நான் பெரிய காசுக்காரன்னா அது பச்சை பொ பிழையான ஒரு இந்த முன்மொழிவா அத நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஓகே. வொர்க் டெடிகேஷன் மூலமா தான் நீங்க இது பண்ணலாம். இப்ப அவரு வந்து உங்களுக்கு மைண்ட் பண்ணி தரேன்னா, அவரு அத வச்சு நல்லா வொர்க் பண்ணிட்டு தான் உங்களுக்கும் தராரு. பாருங்க, உங்களுக்காக அவரு கஷ்டப்படுறாரு. அப்படி யாரும் இருக்கா? உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நீங்க வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்களும் நாங்க போடுவோம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான. எந்த ஒரு அ இதுவும் இங்க இல்ல. வொர்க் இருக்கும். அந்த வொர்க்க நீங்க போயிட்டு வொர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மணி இல்லன்னா இல்ல. இதுல WhatsApp குரூப்ல இருக்கு. எதுனா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதேமாரி கன்டெக்ட் லிங்க் இருக்கு. கன்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல நிறைய ப்ரூஃப்கள் ஷேர் பண்ணுவோம். இந்த குரூப்ல எக்ஸஸ வந்து நீங்க ஃப்ரீ எக்ஸஸ் தான். TikTokல வந்து பாருங்க. இங்க ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் நோடு சொல்லி ப்ரௌசர் ஊடாக போகும். ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல நிறைய அப்டேட்டுகள் போடுவோம். அதேமாரி கன்டெக்ட்டும் இருக்கு. கன்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. WhatsApp மூலமா. அதே மாதிரி அந்த சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் சில யூஸ்ஃபுல்லான இதுகள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களோட சோஷியல் ஃபேஸ்புக், டிக்டாக், குவாரா, யூடியூப், அதே மாதிரி லிங்க்டின், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், டெய்லி மோஷன், ஸோ எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் என்ன நீங்கள் டச் ஆகி இருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இதில் வந்து இமேஜஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்களும் இங்கே ஷேர் ஆகும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள். அதே மாதிரி வீடியோஸ் போயிட்டீங்கன்னு சொன்னால் இதில் சில யூஸ்ஃபுல்லான யூசர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் இங்கே இது பூஸ்ட் பண்ணி தந்திருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ரைட். நம்ம கன்செப்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ வெப்சைட்டை பேரை பார்த்துக்கொள்ளுங்க. grapejobs.co. நீங்கள் கிரேப் ஜாப்னு கூகுள் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், கிரேப் ஜாப்னு சொல்லி ஜாப்ஸ்னு இது பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இது சம்மந்தமாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நல்லா உணர்ந்து கொண்டு தேவையான ஆட்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகுதோ அவள் எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் எல்லா கண்ட்ரி ஆட்களுக்கும் ஒர்க் ஆகும். காரணம் இது பெய்ட் மெத்தட்ங்கிறதால சில ஃப்ரீ இருக்குது, பெய்ட் மெத்தட் தான். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே ரைட். நம்ம பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி என்ன ஜாப் தேவைங்கிற கீவேர்டை போட்டுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுங்கிறதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதை பார்க்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், லார்ஜஸ்ட் ஜாப்ஸ் டேட்டாபேஸ் எக்ஸஸ் மில்லியன் ஆஃப் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் இண்டஸ்ட்ரி லீடிங் கம்பெனிஸ். லீடிங் கம்பெனிஸ்கிட்ட இருந்து இந்த ஜாப்ஸ் வருது. 100 ஆஃப் ஹவர்ஸ். எதுக்காகனா அவன் சொல்கிறான் பாருங்கள், லெட் ஜாப் அப்ளிகேஷன் கோபைலட். ஓகே, கோபைலட் ஊடாக ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணப்படும் உங்களுக்கு தேவையான ஜாப்பில். அது என்னன்னு நம்ம பிறகு பார்ப்போமா. நிறைய விஷயம் இதில் இருக்குது, அதை பாருங்கள். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரிமோட் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸ்மார்ட் ஜாப் ரெக்கமெண்டேஷன், அவங்களோட ஏஐ ஃபைன் பண்ணி, அவங்கள்ட்ட ஏஐ ஃபீச்சர்ஸ், ஏஐ தான் இங்கே இதில் இருக்கிற மெயின். ஏஐ ஃபைன் த மோஸ்ட் சூட்டபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. அது என்னென்னா உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிளான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இது தேடி தரும். அதே மாதிரி ட்ரக் யூ அப்ளிகேஷன். நீங்கள் இப்போ நீங்கள் என்னென்னா ரிமோட் ஜாப்பில் சில குறைபாடு இருக்குது. என்னென்னா நம்ம அப்ளை பண்ணுவோம், அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ப்ரொசஸில் இருக்குன்னு தெரியாது. இப்போ அப்ளை அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டா அதை அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்களா, அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, எக்ஸப்ட் பண்ணுறாங்களா, எதுவுமே தெரியாமல் தெரியும். பட் இது அப்படி இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு அதை என்ன செய்யும்னு சொன்னால் ட்ரெக் பண்ணிகிட்டே இருக்கும். இது என்ன நடக்கும், உங்களோட சிவி போய் ஆள்கிட்ட சேர்ந்துட்டா உரியாள்கிட்ட அதில் செக் பண்ணப்பட்டிருக்கா, அதில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கா, ஏன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் சொல்லும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா அதை திரும்ப திரும்ப அந்த ரிஜெக்ஷன் ரீசனை வச்சு உங்களோட சிவியை நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொப்போசலையும் மாற்றலாமா. ரைட். ஓகே. இது வந்து கண்ட்ரி வைஸாக ஏசியன் கண்ட்ரியில் இந்தியாவில் தேவையா, சிங்கப்பூரில் தேவையா, அல்லது அமெரிக்கன்ஸில் யூஎஸ்ஆ, கெனடாவா, அல்லது கொலம்பியாவா, ஆஃப்ரிக்காவில் உங்களுக்கு ஜாப் தேவையா, அல்லது யூரோப் கண்ட்ரியில் தேவையாங்கிற அந்த வைஸாகவும் உங்களுக்கு ஜாப்ஸ் இது பண்ணுமா. 50+ மில்லியன் ப்ரொஃபஷனல் ஃபைன் ஜாப். 50 மில்லியன் ப்ரொஃபஷனல்னா யாருன்னு தெரியுமா? அந்த துறையில் எக்ஸ்பர்ட்டான ஆட்கள். அவங்க இது இங்கே ஜாப்ஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, 20,000 கம்பெனிஸ் இங்கே ஜாப்ஸ் இது 7-Eleven இருக்குது, அமேசான் இருக்குது, ஐக்கியா இருக்குது, நைக் இருக்குது, கேஎஃப்சி இருக்குது, ஸ்டார்பக்ஸ் இருக்குது, டிஹெச்எல், ஜேபி மோகன், இதெல்லாம் ஒரு பேப்பர் கம்பெனி, மேரோட். ஸோ இந்த கம்பெனிஸ்களில் இங்கே ஜாப்ஸை இது பண்ணுது. ஓகே ரைட். அப்போ நம்ம இப்படியே நீங்கள் இதில் பணியை வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா சர்ச் ஜாப்ங்கிறத கொடுங்க.
ஓகே. இப்போ நம்ம என்னன்னா இதில் டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து நம்ம சர்ச் பண்ணிட்டு எடுக்க போகிறோம். நம்ம அதை எப்படி எடுக்கிறோன்னு சொல்கிறேன். இங்கே வந்து நீங்கள் சர்ச் ஜாப் கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் சர்ச் ஜாப் கொடுத்து வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ரிமோட்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இதில் ரிமோட் ஜாப்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ யூஎஸில் அல்லது யூகேயில் அல்லது நீங்கள் கெனடாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட் டைமாக ஜாப்ஸ் தேவைப்படும். ஏன்னா அப்போ நீங்கள் இதில் பார்ட் டைம் ஜாப்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இதை இங்கேவும் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது பண்ணுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் டெம்பரரி ஜாப்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்னா ஃபாரினர்ஸ், நீங்கள் ஃபாரினில் இருக்கிறவங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஏதாவது டெம்பரரியாக ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னென்னா அவர் கணக்குப்படி, அதாவது இப்போ அங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் வந்து செல்ஃபில் சரியாக நீங்கள் கொஞ்சம் இந்த கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அலங்கூலமாக இருக்குன்னு சொன்னால் இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணித்தாங்கன்னு ஒரு அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அதை பே பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் டெம்பரரி ஜாப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சரி பாருங்கள் கேட்டகரியை எப்படி வருதுன்னு சொல்லி. ஓகே. டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு வர்றது நம்ம. ஓகே. அடுத்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸும் நீங்கள் வீட்டிலிருந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறதா. ஸோ அதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் என்னென்னா ஃபஸ்ட்டுக்கு சர்ச் ஜாப்ஸில் வந்து அந்த ஃபில்டர் அதை இங்கேவே நீங்கள் யூஸ் அப்போ அங்கேருந்து வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஜாப் தான் தேவை. ஸோ டேட்டா என்ட்ரி. ஓகே. சர்ச் டேட்டா என்ட்ரின்னு கொடுத்துட்டு இதில் ஃபாஸ்ட் அப்ரூவல் ஆகிறத இது பண்ணுவாங்க. எது ஃபாஸ்ட் அப்ரூவ் ஆகுதுங்கிறத நீங்கள் அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து ஜாப் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு இதில் வந்து நீங்கள் ரிமோட் ஜாப் இங்கே நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லாதுன்னு சொன்னால் அதை ஃபில் பண்ணலாம். இதில் ப்ளஸ்ஸே வந்து இந்த கேட்டகரி வைஸில் நிறைய இருக்கிறதா. ரெஸ்யூம் தேவையில்லாதது, ஃப்ரெஷ்ஷான ஆக்கள் தேவை, இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகுறது, நல்ல பெனிஃபிட்ஸ் ஆகுறது, அதே மாதிரி அர்ஜெண்ட்டாக தேவைப்படுறது, அடுத்து ஃபாஸ்ட்டாக ஹையர் பண்ணுறது, ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ், சீனியர்ஸுக்குரியது, அடுத்து ஃபாஸ்ட்டாக என்ட்ரி லெவல் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ நமக்கு தேவை இது. அதே மாதிரி ஜாப் கேட்டகரி இருக்குது. இதில் என்ன கேட்டகரியில் உங்களுக்கு தேவைங்கிறதையும் இது சொல்லியிருக்குது. ஸோ தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் சரி, ஃபில்டர் பண்ண தேவையில்லை. ஃபைன் ஜாப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணுங்கிறதையும் நீங்கள் இது பண்ணலாம். டேட் போஸ்டர் கேட்பாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் அப்ளிகேஷன் அதெல்லாம் கேட்பாங்க. இப்போ பாருங்கள் டேட்டா என்ட்ரி கிளர்க், ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் 7 டேஸுக்கு முதல் தான், ரிமோட் தான், இது ஃபாஸ்ட் ஹையர் பண்ணுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட் தான், இதெல்லாம் ரிமோட் தான், ஃபுல் டைம், வேர்ச்சுவல் டேட்டா என்ட்ரி. இதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. இதில் என்ன நீங்கள் என்ன உங்கள்கிட்ட என்ன தேவை, என்ன இது பண்ணணும் எல்லாமே இதில் சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சரி. இதுக்கு சிவியும் தேவை இல்லையா. நோ சிவி ரெக்யர்ட், ஃபாஸ்ட் இன்டர்வியூவியா சட். இன்டர்வியூ உங்களுக்கு தெரியும் தானே, இதில் சட்டில் நடக்கும். ஸோ இப்படி வந்து டேட்டா என்ட்ரிக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்கும். அதே மாதிரி வேறு இதுக்கும் இருக்கா. நான் அப்புறம் பார்ப்போம். இப்போ டேட்டா என்ட்ரிக்கு மட்டும்தான் நான் இது பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய 7 டேஸுக்கு மேல் 7 டேஸுக்குள்ளே போஸ்ட் பண்ணதெல்லாம் இதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஓகே ரைட். இப்போ என்னென்னா நம்ம இது வந்து ஃப்ரீ தான். பெய்டு மெத்தட் ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த ஒரு டைமண்ட் மார்க் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதுக்கு நீங்கள் இந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டியதில்லை, ஃப்ரீ. இதுக்கு வந்து ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ சாட்பாட் மூலமாக நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணலாம். சிவி வந்து ஓட்டோவாக அங்கே ஜெனரேட் ஆகும், பார்த்துக்கொள்ளுங்களேன். இதுதான் இதில் இருக்குது. ரிசீவ் சட் மெசேஜ் ஃப்ரம் எம்ப்ளாயர். இங்கேருந்து நீங்கள் சட் பண்ணலாம், வெளியில் போக தேவையில்லை. பர்சனலைஸ் ஜாப் அலர்ட்ஸ் அண்ட் ஜாப் ரெக்கமெண்டேஷன், ஜாப்ஸ் அலர்ட் இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே. இது வந்து வீக்லி பேமெண்ட், மந்த்லி பேமெண்ட் இருக்குது. நம்ம வீக்லியை மட்டும் பார்ப்போமா. அதே மாதிரி ப்ரீமியம் $8.9 ஒரு செட் ஒன்று இருக்குது. என்னென்னா ஃபீச்சர் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் த டாப் ஆஃப் த அப்ளிகேஷன் லிஸ்ட். இதில் வந்து அப்ளிகேஷனில் உங்களோட வந்து டாப்பில் கொண்டு போவாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்களே, அதில் அவங்க செக் பண்ணுவாங்க தானே, அதில் உங்களுக்கு டாப்பில் கொண்டு போவாங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் ரேங்க் எப்படிங்கிறது அது சஜஸ்ட் பண்ணும். அடுத்தது வந்து டாப் அப்ளிகேஷனில் உள்ள எல்லா ஜாப்ஸையும் உங்களுக்கு ஷோ பண்ணும். அதே மாதிரி ஏஐ ஒப்டிமைஸான சில ஆன்சர்ஸும் அது உங்களுக்கு அவங்க கேட்குற கேள்விக்குரிய ஆன்சர்ஸை இதுவே ரெஸ்பாண்ட் பண்ணி தரும். ப்ரொஃபஷனல் சஜஷனான ஒரு சிவி இம்ப்ரூவ்மெண்ட் கைடன்ஸ் ஒன்று தரும். அங்கே எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிறதையும் தரும். அட்ஸ் இருக்காது. ஓகே. அடுத்தது வந்து $10, $9.9. இது என்னன்னு சொன்னால் கெட் ஃபாஸ்டர் ஃபீட்பேக் ஒன் யூ அப்ளிகேஷன், மெசேஜ் 5 எம்ப்ளாயீஸ் டிரெக்ட்லி.
ஓகே. என்னன்னா 5 எம்ப்ளாயீஸ்க்கு டிரெக்ட்லியா நீங்க இது பண்றதுக்கு ஃபாஸ்ட் ஃபீட்பேக் இது பண்ணும். அதே மாரி மேக் யுவர் சிவி லுக்கிங் குட். கெட் இட் ப்ரொஃபஷனலி இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ரைட்டன். அது வந்து உங்களுக்கு வந்து ஏஐ வந்து உங்களுக்கு அட்வான்ஸா சில சிவி இதுகளை இது பண்ணி தரும். ஓகே. இதை நீங்க இன்றைக்கு தானே ட்ரை ப்ரீமியம் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணி நீங்கள் வியூ டீட்டெயில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சில டீட்டெயில்ஸில் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இதில் சொல்லியிருக்கும். ஒரு சரம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட். இப்போ அந்த ஃப்ரீயாக வாராக்களுக்கு இவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் மோனிடைஸ் பண்ணுறாங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்கள் இது எல்லாமே ஏஐ ஃபீச்சர்ஸ். சரி இது என்னங்க நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக பே பண்ணுறோன்னா பே பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூ இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது ஃப்ரீயாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அட்வான்ஸ் ஃபீச்சர் குயிக்காக ஒர்க் பண்ணால் நீங்கள் தாராளமாக பே பண்ணலாம். இப்போ நீங்கள் என்னோடய கிளாஸில் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறீங்க தானே. இப்போ நீங்கள் $5 $10 ஒரு வீக்குக்கு நீங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை ஒர்க் பண்ணுறாங்களுக்கு. அப்படி இல்லை, நீங்கள் அந்த அமௌண்ட் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் எந்த கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணல எங்கன்னாலும் இந்த டைப் ஆக்டிவ் இன்கம் டைப் ஆஃப் இன்கம் சோர்ஸ் ஒன்று நீங்கள் உருவாக்கி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆன்லைனில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதை பழகிக்கொள்ளுங்க. ஏன்னா மணி ரீதியாக ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் விழுற இடத்தை எல்லாமே இது உங்களை தூக்கி விடும். ஓகேயா? ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதில் ஏர்ன் பண்ணுற வச்சு 1 வீக் நீங்கள் மந்த்லி இது போக வேணாம். நீங்கள் எப்படி பண்ணுங்கன்னா, பாருங்களேன், மந்த்லி நீங்கள் போக வேணாம். நீங்கள் வந்து வீக்லி போங்க. போயிட்டு நீங்கள் ஒரு வீக்குக்கு பே பண்ணுறீங்கன்னா ஒரு $1 தான் இது கூட. இதுக்கே நீங்கள் போயிடுங்க. வீக்குக்கு நீங்கள் போயிட்டு என்னென்னவெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ணிடுமோ, ஈஸி ஜாப்ஸ் இங்கே இருக்குதா, அந்த ஒயிட் பேப்பர் ரைட்டிங்லாம் இருக்குது. என்னென்ன ஜாப்ஸ்லாம் இங்கே அப்ளை பண்ணிடுமோ நீங்கள் ஒரு வீக்குக்கு ஃபுல்லாக இருந்து அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த வீக் முடிஞ்சால் நீங்கள் அப்டேட் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் வச்சு கொண்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கலன்னு வைங்களேன், ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ இந்த ஒர்க்கிங்கில் வந்து அடுத்த $10 வருதோ அதை யூஸ் பண்ணி அடுத்த வீக்குக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையான வீக் வருதோ உங்களுக்கு தேவை ஏன்னா இங்கே நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும். அடுத்தது நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறோம்னா எப்போதுமே பிள்ளையான ஒரு இடத்துக்கு போகாது. அதான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கட்டாயம் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இது டேட்டா என்ட்ரியில் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம அதை படிப்போம். இருந்தாலும் டேட்டா என்ட்ரிக்கு இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம இந்த டேட்டா என்ட்ரியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி காட்டிருக்கிறோமா. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஈஸி, இதுதான் ஈஸி. யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜாக டிசைன் அதெல்லாம் தெரியும்னா நீங்கள் தாராளமாக இதில் அதை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் வந்து டிக்டாக்ல பயோவில் இருக்கிற இந்த கண்டெக்ட் லிங்க்கு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அங்கேயும் கண்டெக்ட் ஷேர் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸில் இதுவும் இருக்கும். சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி